ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காய் நன்றி. இன்னொரு நாளை காண செய்த உம்முடைய பெரிதான கிருபைக்காய் நன்றி. இந்த நாளுக்கான மன்னாவை தந்து எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும். கிருபை மேலானதா இருக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல கொஞ்ச நாளா எங்க சர்ச்ல உபவாச கூட்டம் நடத்தாம விட்டுட்டேன். புது வருஷம் ஆரம்பமாச்சு. 10-15 நாள் பொங்கல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதும் ஒரு நாள் உட்காந்துக்கிறேன். ஊர் உலகத்துக்கு ரொம்ப பிஸி பாஸ்டர், நீ ஒழுங்கா ஊழியம் பண்ண மாட்டேனுங்கிறேன்னு ஆண்டவர் என்னோட பேசினார். அப்படின்னா சபைக்கு உன்னுடைய பங்கு என்ன என்பது கேள்வி. வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு தி சர்ச்? சபைக்கு உன்னோட பங்கு என்ன? எல்லாம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் அங்கங்க போயிட்டு பயிற்சி கொடுக்கறதெல்லாம் சரி, சபைக்கு உன்னுடைய பங்கு என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அங்க சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணிட்டா போதுமா? சரி, அடுத்து ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் விட்டுட்டு அதை தொடங்கலான்னு வெள்ளிக்கிழமை காலையில 10:30 மணியிலிருந்து 12:30-1 மணி வரலும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிச்சோம். ஆரம்பித்த போது ஃபர்ஸ்ட் சங்கீதத்துல இருந்து ஒரு சங்கீதத்தை எடுத்து ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல பேசினேன். திடீர்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு, ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து டிவி யூடியூப் ஆன் பண்ணிட்டு படுத்தேன். கவிஞர் கண்ணதாசனுடைய மகன், அவரை இன்டர்வியூ பண்றாங்க. பாடல் பிறந்த கதை. என்னது? பாடல் பிறந்த கதை. ஒரு பாட்டை எழுதிட்டாரு இல்ல, அந்த பாட்டு அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு விவரிச்சுங்கிறாருங்க. இதை பார்த்து இது உடனே எனக்குள்ள ஒரு சிந்தனை தோன்றின. உலகத்தான் சினிமாக்காரன் ஒரு பாட்டை எழுதிட்டு அந்த பாட்டை பிறந்தது எப்படி எழுதுனான்றத உக்காந்து இப்படி பேசினுங்கிறாங்களே. 150 பாட்டு பைபிள்ல இருக்குது, அது எப்படி பிறந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரையிலும் ஏறத்தாழ ஜூலை மாசம் வந்துருச்சு. சங்கீத புத்தகத்தை விட்டு வெளியே வரவே எனக்கு மனசு இல்லை. உண்மையா தாவீதை பத்தி பேசணும்னா ரொம்ப ஆசை, ஜாலி. யாக்கோபை பத்தி பேசணும்னா இன்னும் ஆசை. கிணத்தண்டையில ஆனா சங்கீதத்துல இருந்து என்ன பேசுவ, என்ன சொல்லுவ? ஏதாவது ஒரு வசனத்தை தியானம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படித்தான் யோசித்து உள்ள போனேன். ஆனா புதை பொருள்கள் இதுல ஒளிந்து கொண்டிருக்கிறது. சங்கீதம்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது எத்தனாவது சங்கீதம்? யார் சொல்றீங்களா பாக்கல? யார் சொன்னது? 23. வெரி குட், வெரி குட். 23ஆம் சங்கீதம். திருப்பிடலாமா? அன்னைக்கு சங்கீதம் 23 எல்லாம் சேர்ந்து ஒரே வேளையில படிக்கலாம். 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை. நீங்க உண்மை பேசணும், அட்லீஸ்ட் இதையாவது உண்மை சொல்லிடலாம். ஆனா 23ஆம் சங்கீதம் அப்ப எழுதுனது இல்லை. எப்ப எழுதுனதுன்னா, தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம் திடீர்னு தாவீதுக்கு விரோதமா வந்துட்டான். தாவீதுக்கு செருப்பு போட்டுக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஷூ போட்டுக்குன்னு வெளியே போறதுக்கு நேரம் இல்லை. அவசர அவசரமா தப்பிச்சா போதும்னுட்டு 1-2 மனைவிகளை கூட கூப்பிட்டுக்குன்னு, பிள்ளைங்களை கூப்பிட்டுக்குன்னு 1-2ன்னா ஒரு ஐயா சந்தோஷமா சிரிக்கிறாரு, எங்க ஜெகர் ஐயா. 10 மறுமனையாட்டிகளை அரண்மனைய பார்க்க விட்டுட்டு கிளம்பிட்டான். இப்போ ஒரு பக்கம் சவுலினுடைய பழைய பகை அவங்க தேடுறாங்க, இன்னொரு பக்கம் பெலிஸ்தியர் தேடுறாங்க, இன்னொரு பக்கம் அமலேக்கியர் தேடுறாங்க. இப்போ சொந்த புள்ள அமுச்சு வச்ச ஆளுங்க தேடுறாங்க. இன்னொன்னு, அங்க காட்டு மிருகங்கள் தண்ணி குடிக்க வருதான்னு பார்க்குவான். ஒருவேளை ஒரு மந்தை சிறுத்தைகள், ஒரு மந்தை 10-15 சிறுத்தைகள் வந்து தண்ணி குடிச்சுருந்தா அந்த இடத்துல மந்தைய கூட்டின்னு போக மாட்டான். மாவீரனா இருந்தா கூட 10 சிறுத்தைகள் ஒரே நேரத்துல மந்தை மேல பாஞ்சா காப்பாற்ற முடியாது. அப்போ அவன் போறது 2 காரியத்துக்காக. ஒண்ணு தண்ணி, 2வது அங்க காட்டு மிருகங்கள் ஏதாவது வருதான்னு பாக்குறதுக்கு. இது மேய்ப்பனுடைய கடமை. பகல் வேலையில புல் தரைய பார்ப்பான், மாலை வேலையில நீர் ஊற்ற பார்ப்பான். அதாவது நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு என்னன்றது இன்னைக்கு ராத்திரியே டிசைட் பண்ணுவான். யாரு? மேய்ப்பன். சொல்லுங்க, நல்ல மேய்ப்பன். நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு மந்தைக்கு என்ன கொடுக்கணும்னுட்டு இன்னைக்கே டிசைட் பண்ணுவான். 10 மணிக்கு போன் பண்ணோம் கறிக்கடைக்காரனுக்கு, நாளைக்கு மத்தியானம் பிரியாணிக்கு டெய்ல் பாட்டா எத்து வைப்பான்னு சொல்லணும். இல்ல, நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயம். ஒரு நாள் முன்னாலேயே நாளைக்கு எங்க மேய்க்கணும், எந்த தண்ணீர் அண்டையில நடத்தணும்னு திட்டமாய் கண்டுபிடிச்சிருவான். புரிஞ்சுச்சா? இந்த சூழ்நிலையில இந்த பாடல் பிறந்தது. அடுத்து இந்த 23ஆம் சங்கீதம், நான் ஒரு குறிப்பிட்ட சர்ச்சு பேர் சொல்ல விரும்பல, அருமையான ஒரு சங்கீதம். என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? எல்லாம் கண்ணு மூடுங்களேன், எல்லாம் கண்ணு மூடுங்க தயவு செஞ்சு. நான் ஒரு பாட்டு பாட போறேன், கண்ணு மூடினே நம்ம எங்கறன்னு சொல்லணும் நீங்க. ஓகே, எல்லாம் கண்ணு மூடிட்டீங்களா? தேவ பிதா மேய்ப்பனல் சிறுமை தாழ்ச்சி அடைகிலமே. எங்க இருக்கிறோம் நம்ம எல்லாம்? சொல்லுங்க. சாவு வீட்டுல இல்ல, எங்க இருக்கிறோம்? சொல்லுங்க. மரண வீட்டுல. தேவ பீதா அப்படின்னு உடனே யாரோ மண்டே போட்டாங்கன்னு அர்த்தம். போட்டவங்க சிஎஸ்ஐ காருன்னு அர்த்தம் இல்ல. ஆனா உண்மையா 23ஆம் சங்கீதம் சாவு குத்து பாட்டா? ஒரே ஒரு 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 வார்த்தை சாவு பத்திக்குது, 9 வார்த்தை வாழ்வு பத்திக்குது. சொல்லுங்க. இந்த சங்கீதத்துல 10 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை செய்தியை யூடியூப்ல பாக்குறவங்க ஏற்கனவே கேட்டு இருப்பீங்க, 1-2 பேர் தான். மற்றவங்களுக்கு கண்டிப்பா இது ஆசீர்வாதமா இருக்க போகிறது. இந்த 23ஆம் சங்கீதத்துல 10 ஆசீர்வாதங்கள் இருக்குது. சொல்லுங்க, எத்தனை? 9 வாழ்விற்கு, 1 சாவிற்கு. 9 ஆசீர்வாதம் நல்வாழ்வுக்கு,
ஒண்ணு மட்டும் மரணத்துக்கு, அது கூட பரலோகத்துக்கு, அது கூட நரகத்துக்கு இல்ல. அது கூட என்ன, இந்த 9 விட்டுட்டான். எதை புடிச்சுக்கணும்? இப்போ மரணம் வருது, வர்றதை எவனால என்ன பண்ண முடியாது, வர்றப்ப அது வரட்டும். நல்வாழ்வை குறித்து இந்த காலை வேளையில தியானிக்கலாம். எதை குறித்து? இந்த 23ஆம் சங்கீதத்துல இருக்கக்கூடிய நல்வாழ்வுக்கான வாக்குத்தத்தங்களை குறித்து இந்த காலை வேளையில தியானிக்கலாம். முதல் வசனத்திலேயே ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை, மூல வார்த்தை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் மூல வார்த்தை என்ன? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சொல்லிடுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லிடுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். மற்றதெல்லாம் இதுதான். மற்ற ஆசீர்வாதத்துக்கெல்லாம் திறவுகோல், அச்சாணி, இது ஒண்ணு மட்டும்தான். என்னது? கர்த்தர் என் மெய்ப்பராயிரு. கர்த்தர் உனக்கு மெய்ப்பராயிருந்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம், உனக்கு குறைவு ஒன்றும் இல்லை. No, you will not lack anything. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன? இல்ல, சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க சத்தமா. ஆனா இந்த உலகம் பூத கண்ணாடி வச்சு எதைத்தான் பார்த்துனுக்குது? குறையத்தான் பார்த்துனுக்குது. ஒரு அறுசுவை விருந்து, கல்யாணத்துக்கு போறோம், 20 ஐட்டம் கொடுக்குறாங்க. கை கழுவு ரத்துல 2 பேர் பேசிக்குவானுங்க. ரசத்துல கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் இலையில ஃபர்ஸ்டே உப்பு தானே வைக்கிறான். இலையில ஃபர்ஸ்ட் என்ன வைக்கிறாங்க? ரசத்துல உப்பு கம்மியா இருக்குது, போட்டு ஸ்வீட்டா. சரி, நீங்க மாடர்ன் கல்யாணத்துக்கு போனவங்க, நான் பழைய காலத்துக்கு. இப்பெல்லாம் அப்ப வெறும் கறி விருந்துக்கு தான் போற, நீ வெஜிடேரியன் சாப்பாடுக்கு போறது இல்ல. வெஜிடேரியன், அதாவது எங்க ஊர்ல இலை போட்டு தண்ணி குத்துட்டு ஃபர்ஸ்ட் உப்பு தான் வச்சுட்டு போவாங்க. உப்பு போட்டுன்னு, பின்னால ஊறுகாய் போட்டுன்னு, அப்புறம் ஸ்வீட் போட்டு, அப்புறம் பொரியலுங்க போட்டு, அப்புறம் தான் சோறு எடுத்துன்னு வருவாங்க. உங்க ஊர்ல சோறு போட்டு உப்பு போடுவாங்க பொழுது. உப்பே வைக்கிறது இல்லை அவங்க ஊர்ல. உப்பு சப்பு இல்லாதால நீ கேப்பீங்க உப்பு. ஆனா நாங்க கேட்கறதுக்கு முன்னாலே கொடுப்போம். எங்களுக்கு ரொம்பிடுச்சுன்னா கொடுப்போம் தண்ணி. எங்களுக்கே இல்லைன்றப்ப நீங்க சண்டை போட்டு நிற்பீங்க. ஃபர்ஸ்ட் குறைவ சொல்றதை விட்டுறணும். குறைவ சொல்றதை விட்டுறணும். எப்படி இருக்கிறீங்க? சாவு ஒண்ணு வரல, வர்றோம் சீக்கிரம். என்கிட்ட சொல்லிட்டேன் இல்ல, இன்னைக்கு ராத்திரி ஜெபிக்கிறேன், வர்றோம். ஆனா உன்னதான் போனா போதுன்னு விட்டுக்கணும். முட்டி போட்டு உபாசத்து ஜெபம் பண்ணி கூட்டின்னு வந்தோம் பாரு, தப்பு தான். போன் பண்றேன், போன் எடுக்கல. ஒரு 4 நாள் எடுக்கல. 5வது நாள் பால்ராஜுக்கு போன் பண்ண, ஐயோ ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகி ஐசியூல பத்துனுக்குறாரு, மூச்சு பேச்சு இல்லைன்னாரு. இது இந்த பிஷப் தான். நானு, ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாளைக்கு வை, பிரசங்கத்துக்கு உதவியாக இன்னும் கொஞ்ச நாள் வை. அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு சுதார்ச்சன் வெளியே வந்துச்சு. நான் ரொம்ப பேசினேன். ஃபர்ஸ்ட் வாயில இருந்து நெகட்டிவ் கன்ஃபெஷன் எடுத்து போட்டுருங்க. எப்படி இருக்கிறீங்க? ஒரே தலைநோவு பிரதர், இடுப்பு நோவு போவே மாட்டேன், ஒரு கால் மட்டும் குடையுது. இப்படி ஒருத்தன் முட்டி நோவுன்னு டாக்டர் கிட்ட போனானா. போனதும் டாக்டர் கிட்ட சொல்லிக்கிறான், இந்த நோவு, இந்த முட்டி மட்டும் நோவுது அப்படின்னு. டாக்டர் உன் வயசு என்னன்னு கேட்டுக்கிறாரு. 69 ஆச்சுன்னா. அதுக்கு டாக்டர் சொல்லிக்கிறார், 69 வயசு ஆயிடுச்சு இல்லையா, முட்டி கொடையும் தான். அதுக்கு இவன் சொன்னானா, இந்த காலுக்கு கூட 69 வயசு தானே, இது கொடையில இது மட்டும் கொடையுது. டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிட்டு இருக்குது. நெஞ்ச பிடிச்சுக்கிறாரு.
வா அப்படின்னதும், என்ன ஐயா நெஞ்சு நோவுதா? ஒன்னும் இவன் டாக்டருக்கு ஒன்னும் வருத்தப்படாது, அது வெறும் கேஸ்ட்ரிக் தான். அந்த சீரகம் கொஞ்சம் கொதிக்க வச்சு குடிச்சேன்னா நல்லாயிடும். சொல்லு வீட்டுல அம்மாக்கு, எனக்கும் ஒரு டம்ளர் கொடுக்க சொல்லு. வைத்தியம் பார்க்க போனவன், அந்த மாதிரி ஆளுங்க எத்தனை பேர் உக்காந்துக்கிறீங்க தெரியுமா? உங்ககிட்ட உங்களுக்கு தெரியாத வைத்தியமே கிடையாது. அப்படியே தல்நோதுன்னு உடனே சுக்கு போட்டு, பல்நோதுன்னு உடனே என்ன சொரிக்கும். எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட வைத்தியங்குது. ஆனாலும் போக வேண்டிய நேரத்துல எல்லாம் போயின்னு தங்குறோம். இந்த வைத்தியங்கள் எல்லாம் போறத என்ன பண்ண முடியல, தடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் குறை சொல்றத விட்டுருங்க. எல்லாத்துலயும், குடும்பத்துல கூட அப்பா பாரு பொண்டாட்டி மேலேயே குறை, ஐயோ இல்லைன்னா புருஷன் மேலேயே குறை. இதுக்கு வாழ்க்கப்பட்டது கைதிக்கு வாக்கப்பட்டுக்கலாம் சொல்றது. அப்ப கழுதியும் புருஷனும் ஒன்னா? கைதியா பிறந்திருந்தாவது தைரியமா வச்சுக்கலாம் உன்ன. அதுவோ பிறக்கலையா? இல்லைன்னா கைதியா பிறந்திருந்தா என்ன பண்ணிக்கலாம், நல்லா வச்சிருந்துக்கலாமே. எல்லாத்துலயும் குறை. சோறு குழக்குழான்னு வச்சா ஏன் குழக்குழான்னு வச்சுட்டான்னு கேக்குறது. நெட்டரிசியா வச்சா ஏன் நெட்டரிசியா வச்சான்னு கேக்குறது. பூசணிக்காய் போட மாட்டீங்களான்னு கேக்குறது. சரி கேக்குறாங்களேன்னு அடுத்த மாசம் ஏலத்துல போய் 800 ரூபாய் குத்து ஒரு மூட்டை பூசணிக்காய் எடுத்துன்னு வந்து போட்டா, பூசணிக்காய் சாப்பிட்டதுனால கோல்ட் ஆயிடுச்சுன்றது. உங்ககிட்ட நான் எப்படித்தான் படிக்கிறது? நீங்களே ஒரு மென்னு கொடுப்பீங்களா? அடுத்த மாசம் அத்தை செய்யலான்னு நான் நினைச்சா ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு பிரதர் இந்த மாசம். கோல்ட் ஆயிருந்து 3 பாட்டில் ஜூஸ் குடிச்சா கோல்டு தான் ஆகும். ஒண்ணு குத்தாங்களா, அதோட போயிருந்தா என்ன இருக்காத. இந்த பக்கம் வந்து இன்னொன்னு வாங்கி குடிச்சிட்டு அந்த பக்கம் இன்னொருத்தர் வாங்கி குடிச்சா கோல்ட் ஆயிடுச்சு. தப்பு வந்து எந்த இல்ல, திட்டுத்தனமா குடிச்ச உந்து. குறை சொல்றத விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடிப்படை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? எப்ப கேட்டாலும் எனக்கு குறை, எனக்கு கஷ்டம், எனக்கு தலைநோவு, எனக்கு ஜுரம், எனக்கு இது சரியில்லை, விட்டுருங்க. எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தார். போன்ல யாருன்னா how are you கேட்டா, I am blessed, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஃபைன். அப்படி இல்லை, how are you கேட்டா என்னன்னு சொல்லணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வாதம் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் என்ன நல்லா வச்சுக்கிறார். சொல்லி பாருங்க. என் குறை இல்லை, என் அப்பன் எம்பெருமான் என் ஆண்டவன் என்ன நல்லா வச்சுக்கிறார். என் குறை இல்லை, எதுவும் குறை இல்லை, என் கஷ்டம் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், ஊழியக்காரன் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. சொல்லி பாருங்க. இருக்கிற பிரச்சனை அந்த கூட ஒண்ணு என்ன பண்ணிடும், வந்த வழி தெரியாம போயிடும். அப்ப முதல் ஆசீர்வாதம் என்ன? இல்ல குறை இல்லை. ரெண்டாவது வசனத்தை வாசி. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ரெண்டாவது அவர் போஷிக்கிறார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் எனக்கு குறைவில்லை. ரெண்டாவது ஆசீர்வாதம் அவர் என்னை எப்படி? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய். கர்த்தர் போஷிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, சத்தியமா கர்த்தர் போஷிக்கிறார். இதுக்கு கர்த்தரை நம்பணும் நீங்க பிரதர். கர்த்தரை நம்பணும், கர்த்தரை நம்பணும். அவர் உனக்கு மெய்ப்பரா இருக்கணும். அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? போஷிப்பார். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஆண்டவருடைய வழியின்படி, கர்த்தர் வேதம் சொல்லுகிற வழியின்படி ஊழியம் பண்ண ஒரு ஊழியக்காரனும் வறுமையில வாழ மாட்டான். ஒரு ஊழியக்காரன் வறுமையில இருக்கிறான்னா சம்திங் பேசிக்கலி ராங். ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன இருக்குது, தவறு இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். தவிர ஆண்டவர் மேல என்ன கிடையாது, தவறு கிடையாது. அவன் உட்காந்து சோதிச்சு பார்த்துக்கணும். எங்க மிஸ் ஆயிட்டு இருக்குது, எங்கேயோ ஓட்டை விழுந்துட்டு இருக்குது, கண்டுபிடிச்ச அந்த ஓட்டையை என்ன பண்ணிடணும், அடிச்சிடணும். நீ குறைவிலேயே வாழணும்ன்றது தலைவிதி இல்ல. நீ பிச்சைக்காரனாவே இருக்கணும்ன்றது உன் மேல எழுதிட்டது இல்ல. மாத்தி எழுதுகிறவர் கர்த்தர்.
எப்படி மாத்தி எழுதுவார். உலகம் சாபமா எழுதுனத உனக்கு ஆசீர்வாதமா அவரால் மாத்தி எழுத முடியும். ஆகவே போஷிப்ப பத்தி என்ன பண்ணாத கவலை. எப்பா பாரு இன்னைக்கு என்ன இருக்கும்னு தெரியலையே, பருப்பு குழம்பா, கறி இன்னைக்கா நாளைக்கா, மீன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கருவாட்டு குழம்பு இருக்குமா இருக்காதா, சாப்பாட்டை பத்தியே கவலை நிறைய பேருக்கு. ஏசுநாதர் தம்முடைய மலை பிரசங்கத்துல சொன்னார், ஆகாரத்துக்காக ஏன் கவலைப்படுறீங்க? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் பரமபிதா அவைகளுக்கு. நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு எது மேல கவலை? ட்ரெஸ் இன்னத்தை போட்டுக்கிறது. எல்லாரும் நான் எனக்கு ட்ரெஸ் மேல கவலை. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், சாலமோன் முதலானவர்கள் அவைகளை போல உடுத்தினதில்லை. சாலமோனை கூட்டினது நிறுத்தினார் ஆண்டவர். ஏன்னா 1000 பொண்டாட்டி வச்சு காலத்தை ஓட்டணும். இவன் நேத்து போட்ட ட்ரெஸ் இன்னைக்கு போட மாட்டான். ஒருத்தரை பிரியப்பட்டுறதே கஷ்டம், சுத்தி 1000 பொண்டாட்டிங்க. யோசித்து பாருங்க அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு. இந்தியாவில இருந்து பட்டு போச்சு, துபாயில இருந்து சென்ட் போச்சு. யாருக்கு இது ரெண்டும் ஒரு ரொம்ப முக்கியம். பட்டு உடுத்திக்கிட்டு சென்ட் அடித்துக்கிட்டு போயிட்டு அவன மாதிரி டாம்பிகமா வாழ்ந்தவன் ஒருத்தனுமே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அவன் இல்லையா காட்டு புஷ்பம் தான் கிரேட். அவனையும் காட்டு புஷ்பத்தையும் போஷிக்கிறவர் உன்னை போஷிக்க மாட்டாரா? சாலமோனை போஷித்தவர் காட்டு புஷ்பத்தை வழி நடத்தணும், உன்னை வழி நடத்த மாட்டாரா? சாப்பாட்டுக்காக தயவு செஞ்சு இன்னொரு முறை என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஊழியக்காரன் நம்ம சாப்பாட்டை பத்தி மட்டும் கவலைப்படுக்கோன்னு சொல்றேன், கேளுங்க. இத கையில ஏத்துட்டியானா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் கேரண்டி. நான் சொல்றது ரொம்ப சீரியஸ். இங்க வந்ததுனால இல்ல, உங்க தினசரி ஊழியத்துல கையில பைபிள் நீ எடுத்துட்டியானா, சத்தியமாயா கையில நீ எடுத்துட்டியானா, தலைவிதிக்காரன் எவனோ ஒருத்தன் ஆண்டவர் யார் பார்த்தா அவன் பில்லு கட்டுவான். உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேங்க. அப்ப பாஸ்டர் கூட இல்லை, நான் சென்னைக்கு வந்துக்கிறேன். நுங்கம்பாக்கம்ல ஒரு ஆடிட்டர் இன்னைக்கு போய் நாளைக்கு வர்றதா பேச்சு. சென்டர்ல வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. நான் எத்தனை பொண்ணு தப்புக்கு தான் அந்த எல்லாம் தப்பு படாம விசிற வச்சுட்டான். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்க வேண்டி இருந்துச்சு. தங்குன்னு அந்த ராத்திரி எல்லாம் ஹோட்டல்ல எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ண முடியல, வேலை முடியல. சனிக்கிழமை 12 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். வந்து போக காசு இல்லை. 100 ரூபாய் இருக்குது. ட்ரெயின், யூனிட் ட்ரெயின் பிடிச்சி, அப்போ வந்து 35 ரூபாய் டிக்கெட்டு. யூனிட் ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரலுக்கு வந்துட்டேன். 100 ரூபாய் இருக்குது. டிக்கெட்டுக்கு 35 ரூபா போயிடும். பங்கார்பேட்டில் இருந்து வீட்டுக்கு போக ஒரு 10 ரூபாய் தேவை, ஒரு 50 ரூபா தேவை. 50 ரூபாய்க்கு இது வச்சுக்கின்னு ஒரு பார்க் ஸ்டேஷன், சென்ட்ரலுக்கு முன்னால ஒரு யூனிட் ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு, என்னது பார்க் ஸ்டேஷன். அதுல இருந்து இறங்கி எதுக்கு வரேன், அப்ப சென்டர்ல ஒரு ஹோட்டல் இருக்கும், அப்போ ஒரு பாய் ஹோட்டலு. அங்க போய் உக்காந்து என்ன பண்றேன் பார்த்தேன், எதிர்க்க ஒரு பிரதர் உட்காந்து சாப்பிட்டுனுக்கிறாரு. அவர் எதிர்க்க ஒரு சேர் காலியாக்கிட்டு அங்க போய் உட்காந்தேன். 50 ரூபா போர்டு பார்த்தேன். முட்டை பிரியாணி 40 ரூபா. சொல்றேன், வெயிட்டர் வந்தா ஒரு முட்டை பிரியாணி கொடு எத்தனை வந்து கொடுத்தான். இவரு சாப்பிட்றாரு, என்னையும் பாக்குறாரு. அவரு பிரியாணி என்னென்னமோ சாப்பிட்டுக்கிறாரு. சரி, நான் பிரியாணி வந்ததும் அது மேல கை வச்சு, அன்புள்ள ஆண்டவரே இந்த சாப்பாட்டுக்கு நன்றி. அப்பெல்லாம் ரொம்ப விசுவாசத்துல இருந்தேன், ஜெபம் பண்ணி சாப்பிட்டேன். இப்பெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். அவர் எதிர்க்க உட்காந்துக்கிற பிரதர், நீங்க பாஸ்டர் இல்ல, பாஸ்டர் மாதிரி தான், எங்க பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் ஆக்குறேன் அப்படின்னு பாப்பாங்க. அப்படி நேரம் கூப்பிட்டான் வெயிட்டர், இது எடுத்துன்னு போயிட்டு சிக்கன் பிரியாணி கொடு.
நான் எதை பாக்குறேன்? அவர் எவ்வளவு சாப்பிட்டுக்கிறாரோ, நம்மளும் சாப்பிடுறது சேர்த்து 200-300 பில்லு போட்டா மாவாட்ட விட்டுருவாங்களோ. என்னென்னவோ ஆர்டர், மட்டன் எல்லாம் ஆர்டர் பண்ணாரு. சாப்பிட்டு முடிச்சேன். பாப்பா கிட்ட பாத்துக்கின்னு அவருக்கு முன்னால கை கழுவ போனாரு. வேணுன்னே 2 நிமிஷம் லேட்டா கை கழுவ போனேன். அப்புறம் சாப்பிட்ட இடத்துக்கே வந்தோம். அவன் பில் எடுத்து வந்து குத்தான். நான் கொடுக்குறேன் ஏன்னு சும்மா பாக்கெட்ல கை வச்சேன். அவர் மட்டும் ஊன்ட்டு இருந்தாருன்னா அவர் இல்ல பிரதர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கின்னு போயிட்டு பில்லு கட்டினார். 2 பேக் தூக்கினுங்கிறேன். ஒரு பேக்கை தூக்கினார். என் கூட ஸ்டேஷனுக்குள்ள வந்தார். அதுக்குள்ளலாம் ஜன்னம் நிரம்பிட்டு இருக்குது, இடம் இல்லை. இங்கேயே நெல்லுன்னாரு. முன்னால போயிட்டு வந்து பாபுர்கர்னு கொண்டு போனாரு. ஒரு செகுப்பு துணி ஒரு சிங்கிள் சீட்ல போட்டு இருந்துச்சு. ஒரு போர்ட்டரு வந்து அங்க உட்கார வச்சுட்டு ட்ரெயினுக்கு வெளியே வந்துட்டாரு. நான் உள்ள உட்காந்துக்கிறேன். நானு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரில. அப்புறம் பழகிட்டோம். அப்பெல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்ட்மேன் சுகுமார் அவர் பேரு. அது பரவாயில்ல. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. என் கை கொத்தாரு. பிரதர் ஒரு ஜம்ப் பண்ணுங்க பிரதர். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுது. விசிலெல்லாம் வச்சிட்டான். அன்புள்ள ஆண்டவரே ஆசீர்வாதம், பிரியாணி வாங்கி கொடுத்து ஆசீர்வாதியான். பார்த்தா என் கைக்கும் அவர் கைக்கும் மத்தியில காணிக்க. இப்ப எனக்கு சென்னையில யாருமே தெரியாது, உங்களை யாருமே தெரியாது. இன்னைக்கு நான் வந்தா 100 பேர் தெரியும். அன்னைக்கு சொல்றேன். அந்த நேரத்துல தலைவதிக்காரன் சுகுமார ஆண்டவரம் போனார். அப்ப நான் பாஸ்டரே இல்லை. பாஸ்டருக்கு உதவிக்காரனா இருக்காரு. இப்ப பாஸ்டர் ஆயிட்டேன். சோத்தை பத்தி கவலைப்படணும் அவசியமே இல்லை. நம்மளுக்கு சாப்பாட்டை பத்தி கவலை. பைபிள் தூக்கிட்டல, சாப்பாட்டை பத்தி கவலைப்படாது. 2வது ஆசீர்வாதம். 3வது என்ன? அடுத்த வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தேற்றுகிறார் சொல்லுங்க. 3வது ஆசீர்வாதம் ஆங்கிலத்துல ரெஸ்டோரேஷன். ஃபர்ஸ்ட் அவர் தேற்றுகிறார். இதை வச்சுதான் ஒரு பாட்டு. ஒரு தாய் என் நேச. சத்யராஜையா சிக்காயிட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு மாசம் கழிச்சு வர்றாரு, பாக்குறேன். எப்படி இவரை தேற்றுறது? பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காட் பிளஸ் யூ. இந்த டச் இருக்குது இல்ல, இந்த டச் இதுதான் தேற்றுறது. சரிதானா? கர்த்தர் என்ன பண்றாரா, அவர் பார்த்தாவே பிரச்சனை ஓடிடும். அவர் தொட்டா, அவரு சும்மா அப்படி பார்த்தாவே பிரச்சனை ஓடிடும். அவர் தொட்டா, அவரை போல தேற்றுகிறவர் இந்த உலகத்துல. 3வது ஆசீர்வாதம், அவர் எப்படிப்பட்டவர்? தேற்றுகிறவர். 4வது நடத்துகிறவர். நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். 4வது ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க? 4வது ஆசீர்வாதம் என்ன? அப்போ நடத்துறதுன்னா என்ன? நடத்துறதுன்னா என்ன? மோசே நடத்தினார். என்ன அர்த்தம்? மோசே நடத்தினார் என்ன அர்த்தம்? இந்த 6 லட்சம் புருஷர்களை கொண்ட 25 லட்சம் பேருக்கு தண்ணி, உறைவிடம், உணவு, வஸ்திரம், செருப்பு, சாழ்வு, வாழ்வு எல்லாம், வழியில சத்தம் அடக்கம் பண்றது, வழியில குழந்தை பிறந்தா அதுக்கு பேர் வைக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் கானானை நோக்கி போறப்ப என்னெல்லாம் நடந்திருக்கும் கற்பனையா ஒருத்தர் ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணிக்கிறாரு. அதுல எல்லாம் வனாந்தரத்துல ஆடு மாடு மாதிரி பத்துன்னு இல்லையா? ஏன்னா வழியில குழந்தைங்க பிறந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தனி அறைகள் இருந்துச்சுன்னு அர்த்தம் இல்ல? என்ன காலையில முறைக்கிறீங்களா?
ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அப்போ மேல ஆண்டவர் மேகத்தை வச்சு மூடிட்டாரு. இவங்க எல்லாம் கூடாரம்னு அது ஒரு வார்த்தைக்கு. அப்ப எல்லாம் போறப்ப கூடாரத்தை சுமந்துன்னு போனாங்களா, டென்ட் தூக்கின்னு போனாங்களா? நடக்கிறதே கஷ்டம். ஆண்டவர் கூடாரமா மாறி அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பிரைவசி கொடுத்தாரு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு அறை கொடுத்தாரு. அதனால்தான் வழியில பிள்ளைங்க பிறந்தானுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வனாந்திரத்துல 6 லட்சம் பேர் படுத்துங்கிறாங்க. இல்லைன்னா வாழ்க்கை எப்படி நடத்த முடியும்? கூடாரம் என்ற வார்த்தை நிறைய நேரத்துல அது மெட்டஃபர், என்ன சொல்றது தமிழ்ல தெரியலையே, உருவகாணி. வெரி குட். இத நினைச்சுன்னு சொல்றது வெரி குட். அடுத்து நடத்துறதுன்னா எல்லா தேவைகளையும் சந்திக்கிறது. சொல்லுங்க, நடத்துறதுன்னா என்ன? எல்லா வெறும் சோறு இல்ல, எல்லா தேவைகளையும் சந்தித்து எப்படி நடத்துறது? முன்னால நின்று நடத்துகிறது. கர்த்தர் என்ன பண்றார்? நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்ப அடுத்த ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் நீதியின் பாதையில் சொல்லுங்க, நடத்துகிறவர், தேற்றுகிறவர். நெக்ஸ்ட் நடத்துகிறவர். நடத்துகிறவர். அடுத்த வார்த்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மறுபடியும் ஃபர்ஸ்ட் பொல்லாப்புக்கு பயப்படேன், எனக்கு பயம் இல்லை. சொல்லுங்க, எனக்கு பயம் இல்லை. சொல்லுங்க, எனக்கு பயம் இல்லை. அப்படின்னா என்னை பாதுகாக்கிறார். அடுத்த ஆசீர்வாதம் என்ன? பாதுகாக்கிறார். பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா ஜபம். ஏன்னு கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை லால்பாக்கு கேன்சல், திங்கக்கிழமையும் கேன்சல் ஆயிட்டா மீட்டிங்கே கேன்சல் ஆயிடுமே. ஆண்டவர் பாதுகாக்கிறார். அடுத்து, அவர் உனக்கு மெய்ப்பனா இருந்தால் அவர் உன்னை பாதுகாக்கிறார். அடுத்து, சத்துருக்களுக்கு முன்பாக அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். இங்க கம்ஃபர்டர், ஆறுதல் படுத்துகிறவர். அது எப்படி கோலும் தடியும் தேற்றும்? கோல் அந்த கொக்கி மாதிரிக்கிறதுல வளைச்சு இலைய கொடுத்துரும், ஆழத்தை பாக்குறதுக்கு கொடுத்துரும். நேத்து கிடியன் ஐயா எங்க சர்ச்சில் சங்கீத பகுதி சொல்றப்போ, சங்கீத பகுதின்னு நினைக்கிறேன், வர்ஷிப் நடத்துறப்போ எப்பனா தப்பு பண்ண ஓங்கி அடிச்சிடுறாராம், தலைமையிலே பட்டுன்னு ஒன்று போட்டுடுறாராம். தப்பு பண்றான் பாரு, தலைமையிலே பட்டுன்னு ஒன்று போட்டுடுறாராம், வீங்கித்தான் பாரு, உடனே என்ன போட்டு என்ன பண்ணிடுறாராம். இது புதுசாகுதே, இப்படி எல்லாம் உன்னை போடாத விட்டுன்னு நானு. அந்த தடி தேற்றுறதுன்னா, காயம் ஏற்பட்டால் அப்போ உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்படின்னா அங்க கம்ஃபர்டர், ஆற்றுகிறவர். அடுத்து 5ஆம் வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு என்னத்தை ஆயத்தப்படுத்தி? பந்தியை ஆயத்தப்படுத்தி. சொல்லுங்க, prepares a table, பந்திய ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பந்தியில எல்லாரும் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? எனக்கு சாதகமானவங்களும் இருக்கிறாங்க, எனக்கு பாதகமானவங்களும் இருக்கிறாங்க, என்ன விரும்புறவங்களும் இருக்கிறாங்க, என்ன வெறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரையும் விருந்து கூப்பிட்டுக்கிறாரு, என்னையும் கூப்பிட்டுக்கிறாரு. என்ன அவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டாரு. எங்க கூப்பிட்டு? விருந்துக்கு கூப்பிட்டு, என் சத்துருக்களுக்கெல்லாம் முன்னால எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி பக்கத்துல வச்சுட்டாரு. இப்ப சாப்பிடுறதுக்கு நேரம், ஜெபம் பண்றதுக்கு முன்னால என்ன பண்றாரு? என் தலையில் என் தலையை எண்ணெயினால் சாப்பிடலாமா? கொஞ்சம் இருங்க, அதுக்கு முன்னால நான் ஒரு வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. என் மகனை நான் என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். என் மகனை நான் என்ன பண்ணணும்? வா ஜாஷுவா, வா ஜாசம், வா, உனக்கு தான் இன்னைக்கு இது குத்து வச்சுக்குது, வா என் பக்கத்துல வா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாதி பேர் எனக்கு ஜாஷுவாக்கு நண்பர்கள். இந்த பக்கம் வாயப்பா. பாதி பேர் ஜாஷுவாக்கு நண்பர்கள், மீதி பேர் ஜாஷுவா எப்படா செத்து ஒழிவான், சாவ மாட்டானா, இது இப்படி பண்றானே அப்படின்னு இவன் மேல கோபமாக்குறவங்க. பாதி பேர் நண்பர்கள், பாதி பேர் யாரு? எதிராளிகள். கூப்பிட்ட, ஏய் ஜாஷுவா கம் ஹியர் அப்படின்னு உடனே சந்தோஷம் உங்களுக்கு.
வாங்க போறான் நல்லா உதன்னு கூப்பிட்ட துணி அப்படி இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணாரு, இங்க இருக்கிற எல்லார விட எனக்கு பிரியமான பிள்ளை தான் தலையை என்னையால். இதுக்கப்புறம் இதனால சும்மா இருக்க முடியுமா? என் பாத்திரம் சொல்லுவா, பாத்திரம். இவரு கிட்ட இருந்து அபிஷேகம் வந்ததும் இந்த பாத்திரம் என்ன ஆயிடுச்சு, கண்டென்ட் பண்ண முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. அள்ளி 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 வழங்கி கொண்டே இருக்க வேண்டும், வாரி வழங்கி கொண்டே இருக்க வேண்டும், பாய்ந்து கோடிக்கொண்டே இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி சொல்லுமா, சூப்பர் சார், நிரம்பி நிரம்பி தான். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த தலையில அபிஷேகம் பண்ணப்பட்டதும் எண்ணில் ஒரு பகுதி இதுக்குள்ள போயிடுச்சு. அதான் அதனுடைய அர்த்தம். எண்ணிலிருந்து கொஞ்சத்தை பிடுங்கி இது கூட சேர்த்துட்டேன். ஏதேன் தோட்டத்துல ஆதாம உண்டாக்குனப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், மண்ணுல அவனை உருவாக்கிட்டாரா, முட்டி போட்டு கீழே குனிஞ்சு அவன் வாய் வச்சு ஊதுனாரு. அப்ப அவன் என்ன ஆயிட்டான் சொல்லுங்க, ஜீவாத்மா ஆயிட்டான். அப்படின்னா ஆண்டவர்ல இருந்து கொஞ்சத்தை எடுத்து அந்த வல்லமைய, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைய தண்ணிலிருந்து பிரித்து ஆதாமுக்குள்ள புகுத்தினாரு. எப்படின்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது மூன்றாவது ஜீவன் உருவாகிற மாதிரி, குழந்தை உருவாகிற மாதிரி ஆண்டவர் தனக்குள்ள இருந்த வல்லமையை பிரிச்சு இவனுக்குள்ள புகுத்தினாரு. இவன் ஜீவாத்மாவாயிட்டான், ஆண்டவரை போல மாறிட்டான். யாரு? ஆதாம். கண்ணாடி முன்னால போய் நின்னு எப்பவுமே ஐயோ நான் கற்பாக்குறேன், நான் குள்ளமாக்குறேன், வைரமாக்குறேன் யோசிக்காத. தேவ சாயலின் படியும் தேவ ரூபத்தின் படியும் உன்னை என்னை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த அபிஷேகம் பண்ணதும் என்ன ஆகுதான், என் பாத்திரம். ஓகே, நிறைய பேர் டீ கிளாஸ் எப்படி இருக்குமா, டீ ஊத்துறப்ப பார்த்தா கிணறு மாதிரி இருக்கும், எட்டி பார்த்தா தான் டீ தெரியும். ஆமா தானே? சில வீட்டுல ஒரு டீயை 9 பேருக்கு கொடுப்பாங்க. வாங்க 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 வாங்க. சிலர் வீட்லயே சாக்குறது இல்ல, ஒரு சிலர் வரப்ப டீ குடிச்சிட்டு வந்துட்டுப்பீங்க. நீங்க எங்க வீட்டுல எல்லாம் குடிப்பீங்களா அப்படின்னு. மூணாவது ஒரு ஆளு டீ குடிப்பீங்க, 9 பேருக்கு கொடுப்பீங்க. எட்டி பார்த்தா கூட என்ன தெரியாது, இது கிணறாட்டமான டீ. அப்படி இல்ல, ஆண்டவர் எப்படி தரமா ஊற்றுகிறார். நிறைய பேர் இங்க வந்தவன திருப்தி ஆயிருது, என் பாத்திரம் இதுல திருப்தி ஆயிருது நிறைய பேர். ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஜாஷ்வா ஏலகிரி மலையில போன மாசம் மாதிரி ஒரு மீட்டிங் வச்சாரு. அதுக்கு ஒரு தலைப்பு வச்சாரு, Blessed to be a blessing. ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உன்னை என்ன பண்ணிக்கிறாரு. அது எப்படி தெரியுமா, ரொம்பிடுச்சு ஆனா வழிஞ்சிருச்சு. சரியா? இந்தா இது வாங்கிக்கோ. இந்த வழிந்தோடுகிறது இருக்குது இல்ல, இது என் கூட ஒட்டி இருக்கிறவங்களுக்கு. அதுல இருக்கிறது எனக்கு, இதுல இருக்கிறது யாருக்கு? ஜாஷா இது குடிப்பியா? இது குடி, நான் குடிச்சேன்ல. அது தட்டுல இருக்கிறத நான் சாப்பிட்டதையே யாருக்கு நான் அபிஷேகம் பண்ணணும் அவனுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் தேவ தூதர்கள் மட்டும் சாப்பிடுற அந்த சாப்பாட யாருக்கு கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தாரு மனுஷனுக்கு. மோசே நாட்கள்ல அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு. இப்ப நமக்கு அதை விட விலையேற பெற்றது, மன்னாவோட பல மடங்கு விலையேற பெற்றது. இதனால நம்ம போஷித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்ம நம்பர் விட்டுட்டோம், 7 8 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் முக்கியமான ஒண்ணு, லாஸ்ட் வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கிருபையும் என்னை தொடரும். நம்ம வழக்கமா லாஸ்ட் அதுக்கு போலாம், உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நம்மள கூட நிறைய விஷயம் தோர்த்துது. ஆமா தானே? ராத்திரில 12 மணிக்கு எங்க வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா நாய் தோர்த்தோம். அந்த கிரவுண்ட்ல என்ன தோர்த்தோம்?
நாய் துரத்தும். 12:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா பேய் துரத்தும். பகல்ல சம்சாரம் துரத்தும். ஆமா பாரு அவங்க. அப்புறம் 11 மணிக்கு பிள்ளைங்க துரத்துவாங்க. ஏதோ ஒண்ணு நம்மள துரத்தினே இருக்கும். ஆனா கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தால் என்ன துரத்துமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை துரத்தும். போதும் போதும்னா கூட இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோன்னு பிரியாணி அப்படியே தள்ளுவாங்க தட்டுல. போதும் போதும்னா கூட விட மாட்டாங்க, இல்ல வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை நன்மை தொடர கட்டி போகுது. இன்னொன்னு முக்கியமானது, அது என்ன? கிருபை. கிருபை என்னை சொல்லுங்க, கிருபை என்னை 9 ஆசீர்வாதங்கள் இதுவரையிலும். இந்த ஒரே சங்கீதத்துல எத்தனை ஆசீர்வாதம்? 9. லாஸ்டா நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 10வது தான் பரலோகத்தை குறித்து. ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் எதை குறித்து? அது முக்கியம்தான், விடுங்க. லாஸ்ட் முக்கியம்தான், அதுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. சாவு வந்தா மாட்டேன்னு யார் சொல்ல முடியும்? இல்ல நாளைக்கு வரேன்னு சொல்லுவியா? எனக்கு சொல்லுவீங்க, போன் பண்ணிட்டு, ஐயா சாரி ஐயா இந்த மாசம் பிஸி ஆயிட்டு வர முடியல, அடுத்த மாசம் வரேன்னு சொல்லுவீங்க. ஆனா சாவு வந்தா சொல்லுவீங்களா? நோ பிரதர், நோ மிஸ்டர் டெத், மீட் யூ டுமாரோன்னுவீங்களே. வாங்கன்னுவான். டெத் இஸ் a definite friend. மரணம் நிச்சயமான ஒரு நண்பன். ஆனா நல்லா கேளுங்க, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். அப்படின்னா நான் மரிச்சாலும் எங்க போயிருப்பேன்? பரலோகத்துல. என்ன பண்ணிட்டாங்க? 9 ஆசீர்வாதத்தை விட்டுட்டாங்க. எதை புடிச்சுக்கினாங்க? 10வது புடிச்சுக்கின்னு தேவ பிதா எந்தன்மை பண்ணலாம். நானான்றனா சாவு வர்றப்போ வரட்டும், 9 ஆசீர்வாதத்தோட வாழலாம். நம்ம அப்படித்தான் எப்பவுமே. சாவு வர்றது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது வர்றப்போ வரட்டும். வாழும் பொழுது கொடுக்கப்பட்ட இந்த 9 ஆசீர்வாதங்களோட என்ன பண்ணலாம்? எனக்கு குறை இல்லை, அவர் எனக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு, அவர் என்ன போஷிக்கிறாரு, அவர் என்ன நடத்துறாரு, அவர் என்ன பாதுகாக்கிறாரு, அவர் என்ன அபிஷேகிக்கிறாரு, என்ன உயர்த்துறாரு, எனக்கு டேபிள் போட்டு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. நான் உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்ப நமக்குன்னு இப்போ கார் ஓட்டின்னு சென்னைக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன், கூட வரவங்க நம்பி ஏறணும். ஒரு சிலர் கூட ஏறினாக்கா ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு சிலர் கூட பயணிச்சா ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு சிலர் கூட பயணிச்சா நெஞ்சத்துல நிறுத்தி டீ வாங்கி கொடுப்பாங்க. சரியா? எனக்கு கூட ஊருக்கு போன வழக்கம் உண்டு. எங்க மாமா ஒருத்தர் இருந்தாரு, அவர் கூட போனா ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா போறப்ப எல்லாத்தையும் குத்துட்டு போயிட்டாரு. என்கிட்ட தான், எங்க அம்மாக்கு அண்ணன். சரி. ஆனா எங்க அப்பா கூட போறேன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ல அப்பெல்லாம் ஒரு பஸ் இருக்கும், சித்தூர் போய் இறங்கணும். அருமையான வெஜிடேரியன் சாப்பாடு, தயிர் விசேஷம். எங்க சித்தூர்ல அந்த லஸ்ஸி பஸ் ஸ்டாண்ட்லயே, அந்த பஸ் போய் நிற்கும், லஸ்ஸி குடிச்சிட்டு அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அடுத்த பஸ். சோழிங்கர்ல போய் நிக்கிறதுக்கெல்லாம் சாயந்தரம் 5 மணி ஆயிட்டு இருக்கும். ஓலை குடிசையில ஒரு ஹோட்டல் இருக்கும், மசால் தோசை சூப்பரா இருக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு மசால் தோசை, சூப்பர் காஃபி, ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு அடுத்த பஸ் எடுத்து ஆயா வீட்டுக்கு போறதுக்குள்ளலாம் ராத்திரி 9 மணி ஆயிடும். டைம் பஸ், கிராமத்துக்குள்ள. எங்க அப்பா இப்படித்தான் அவங்க மாமியார் வீட்டுக்கு போய்க்கிறாரு ஒவ்வொரு முறையும். சரி. அப்போ சிலரோட போனா நாம திருப்தியா பயணத்துல இருக்க முடியும். இப்ப நீங்க யார் கூட பயணத்துல இருக்கிறீங்க? எனக்கு பதில் வேண்டாம். முதல் வசனத்துல கர்த்தரின் அத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கினீங்கன்னா பின்னால வர்றதெல்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் நம்மை மேய்த்து கொண்டிருக்கிறது.
அநேகர் நம்மை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் அவங்கன்னு கண்டுபிடிங்க. சிலருக்கு பெருமை, சிலரை பெருமை மேய்த்து கொண்டிருக்கிறது, சிலரை அகந்தை மேய்த்து கொண்டிருக்கிறது, சிலரை கோபம் மேய்த்து கொண்டிருக்கிறது, சிலரை பொறாமை மேய்த்து கொண்டிருக்கிறது, சிலரை பேராசை மேய்த்து கொண்டிருக்கிறது. பேராசை மேட்டிமை மேய்த்து கொண்டிருக்கிறது. உன்னை எது மேய்க்குது என்பார். இதெல்லாம் அப்படி ஓரம் கட்டி தூர வச்சுட்டு கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருந்தார், உனக்கு குறைவு ஒன்றும். குறைஞ்சது இந்த 3 நாளும் குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை வழிநடத்தும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையினால் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே தாசன் மூலமாக எங்களோடு பேசினபடினால நன்றி ஆண்டவரே. 23வது சங்கீதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து அடைந்து கொள்ளும்படியா நீர் பேசினீர், அதற்காக சோதரிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு கீழ் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும்படியா கிருபை பாராட்ட ஆண்டவரே. இவ்வளவு ரகசியங்களை அறிந்து கொள்ளாதபடி ஆண்டவரே, அநேக வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதபடி இருந்த நாட்களிலே கர்த்தர் எங்களோடு பேசி எங்களுக்கு விலக்கி சொன்னபடினால நன்றி. அருமையான தாசனை முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் இந்த 3 நாட்களும் எங்களை வேத பாடங்களை சரியான விதத்தில் கற்றுக் கொடுத்ததை கர்த்தர் கற்றுக்கொண்டு போக கர்த்தர் உதவி செய்துள்ளோம். மாறாத கிருபை தயவு இருக்கும் தாசனோடும் வந்திருக்கிற எங்களோடு இருக்கும்படியா கிருபை பாராட்டும். எல்லா துதியும் கனம் மகிமும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க இது காஃபி டீ இருக்கும் குடிப்போம். வழக்கம் போல எந்த நேரம் 8 மணிக்கு தயவு செஞ்சு 9 மணிக்கு அப்புறம் வாங்கி சாப்பிட்டு